செண்டலை மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமன் கிட்ட அந்த தாத்தா பேசிட்டு போனதெல்லாம் இளமதி கேட்டுட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அடுத்து பரமன் கிட்ட வந்து பேசுறாங்க. பரமன் இப்ப ரொம்ப குழப்பத்தோட இளமதி கிட்ட பேசுறாங்க. நீ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி பேசுற, இப்ப எப்படி பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பரா பேசுறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் பார்த்தா செல்லமா பரமன் கிட்ட இளமதி அப்படியே கொஞ்சம் குட்டியா கலாட்டா பண்றாங்க. அந்த நேரத்தில் பெருசும் வந்துடுறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பரமன் அப்போவுமே ரொம்ப எமோஷனலாக எனக்கு என்னங்க யாருமே சோறு போடுறதில்ல, எந்த சோறு இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக தான் பேசிட்டு போகிறாரு. இளமதி வந்து பரமனுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பரமனோட நல்ல மனசை பற்றி இளமதி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தா லீலா வந்து அவங்க மைனா இருக்காங்களா கூட ஜால்ரா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போயிடுறான். இப்போ ஏன்னா இப்போ அந்த பிரேக் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த நேரத்தில் இளமதிக்கு என்ன நடந்தாலும் நம்ம வந்து சாட்சி ஆகிடுவோம், ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லிட்டு இப்போ காந்திமதி கிட்ட நாங்கள் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இடையில மைனா வந்து அதாவது இவங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க லீலாவை அவங்கள வந்து ரொம்பவுமே பாராட்டுறாங்க. உனக்கு நிறைய கிரிமினல் மைண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறோங்கிற விஷயத்த சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தா இளமதி அவசர அவசரமாக வீட்டை விட்டு கிளம்புறாங்க. கொஞ்சம் லேட் ஆகுது அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்கார வச்சு எந்திரிச்சு அப்புறம் போய் வண்டி எடுக்கிறாங்க. பார்த்தா நர்மதா கரெக்டாக வந்து நின்றுக்கிறாங்க. நான் ஒரு ரவுண்டு ஓட்டிட்டு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இளமதி ரொம்ப நேரம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நர்மதா விடுறதா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைக்கு கொடுக்குறாங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு சீக்கிரம் வரணும்னு. இப்போ நர்மதா எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதே சொல்லிடுறாங்க பிரேக் பிடிக்கல அப்படின்னு. பின்னாடி இளமதி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா எதிரில் பார்த்தா பரமன் வராரு. வரும்போது பார்த்தா நர்மதா சும்மா தான் பைக் ஓட்டிட்டு வராங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தா பின்னாடி இளமதி ஓடுறத பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இறங்கி கேட்குறாரு. அப்போ கரெக்டாக இளமதி தடுமாறி கீழே விழுவுறாங்க. பரமன் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் இப்போ இவங்க பைக்கில் பின்னாடி, அதாவது இவங்க ஆட்டோவில் பின்னாடியே துரத்திட்டு போகிறாங்க. அவங்க பைக்கில் முன்னாடி போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் லென்த்தியாக கொண்டு போயிடுறாங்க. அது கொஞ்சம் போரிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தா அவங்க முன்னாடி போகிறாங்க பின்னாடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது சீரியல் தானே அப்படிங்கிற மாதிரி நாடகம்னு சொல்லிட்டு ஒரு நாள் எபிசோட்டை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சாதாரணமாக ஒரு பைக் நின்னா உடனே நின்றுடும். லாஜிக் எதார்த்தம் இல்லைனாவே அது பார்க்கறதுக்கு கதை போர் அடிச்சு போயிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு வழியாக நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பரமன் வந்து பைக்கை நிறுத்திடுறாரு. நர்மதாக்கு லைட்டாக அடிபட்டுருக்கு. இப்போ ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக சொல்லி ஒரு ஆட்டோவில் இப்போ அதாவது இளமதியும் நர்மதாவும் ஏற்றி விட்டுறாரு பரமன். அடுத்து இந்த பைக்கை செக் பண்ணி பார்த்தா பைக்குள்ளே வந்து அந்த பிரேக் ஒயர் வந்து பிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு இது சாதாரணமாக நடக்கிறது இல்லையே, இது யாரோ வேணும்னு செஞ்சிருக்க மாதிரி இருக்குது, அது இளமதியோட பைக்கில் செஞ்சுருக்காங்க, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி பரமன் யோசிக்கிறாரு. அடுத்து ஒரு குட்டி ப்ரொமோ காட்டுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சதோட அடுத்த ப்ரொமோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பரமனை வந்து லீலா வந்து பேசிடுறாங்க. அதுக்கு வந்து இப்போ இளமதி வந்து நீ சமாதானம் சொல்லி உனக்கு நான் இருக்கேன், நீ கவலையே படாத பரமன், இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பராக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.